தளபதி விஜய் அண்ட் சங்கீதா அவர்களோட விவாகரத்து விஷயம் சிலருக்கு கேலி பேச்சா இருக்கு, சிலருக்கு கவலையா இருக்கு. குறிப்பா சன் டிவியை வச்சுக்கிட்டு திமுக செய்யற ஆட்டம் ரொம்பவே மோசமா இருக்கு. அவதூறுகள்ல பிறப்பிடம்னா அது திமுகவும் சன் டிவியும் தான். திமுக என்னெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு தான் சன் டிவி இருக்குது. தொடர்ந்து தளபதி விஜய் மேல அவதூறுகளை பரப்பிட்டே வராங்க, அடிக்கிட்டே வராங்க. இதனால எல்லாம் தளபதி விஜய அவங்க முடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா நடக்காது. தளபதி விஜய்க்கு எதிராக மட்டும்தான் இதை செய்யறாங்களான்னு கேட்டா கிடையாது. பல ஆண்டுகளாவே அவதூறு பரப்புறதுனா திமுக தான் முதலிடம், சன் டிவி தான் முதலிடம். யார் அவங்களுக்கு எதிராக அரசியல்ல வந்தாலும் அவங்களுக்கு எதிராக தனிமனித தாக்குதல் தொடுத்து அவங்களை எப்படியாவது துரத்தணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த திமுக. இவங்க விஜயை மட்டுமா இப்படி பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இவங்க எவ்வளவு அவதூறு பண்ணாங்க, எவ்வளவு தனிமனித தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மேல எவ்வளவு தனி மனித தாக்கல் நடத்தினாங்க, அவதூறு பறக்குனாங்க. ஆனா அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களா என்ன? அவங்க மீண்டும் வந்து இதே திமுகவுக்கு எதிராக நின்று ஜெயிச்சு காட்டினாங்க. இந்த திமுகவை தோக்கடிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் தளபதி விஜய்க்கு எதிராக சில அவதூறுகளை பரப்புவது மூலமா அவரை முடக்கிடலாம்னு நினைக்குது இந்த திமுகவும், திமுகவோட கொத்தடிமை சன் டிவியும். ஆனா இது நடக்காது. வர்ற தேர்தல்ல இதுக்கான பதிலடி மக்கள் நிச்சயமா உங்களுக்கு தருவாங்க.